இயேசுவில் பிரியமான சகோதரிகளே சகோதரர்களே, கோதுமை நடுவே களைகள் பொறுமையுள்ள இறைவன். இன்றைய நற்செய்தியில் கோதுமைகளோடு களைகளை வளர அனுமதிக்கும் விசுவாசத்தை பற்றிய ஓமையை இந்த நற்செய்தியில் நாம் பார்க்கின்றோம். அறுவடை காலத்தில் நல்லதையும் கெட்டதையும் இறைவன் நீதியுடன் பரிமாறுவார். இறைவன் உடனடியாக தண்டிப்பவர் அல்ல, மனம் திரும்புவதற்கான ஒரு வாய்ப்பை வழங்கும் பொறுமை உள்ள தந்தை. திருப்பாடல் 86:15 நாம் வாசிக்கின்றோம்: என் தலைவரே, நீரே இரக்கமிகு இறைவன், அருள் மிகுந்தவர், விரைவில் சினமுறாதவர், பேரன்பும் உண்மையும் பெரிதும் கொண்டவர். புதிய ஏற்பாட்டில் புனித பேதுரு கூறுகிறார், யாரும் அழிந்து போகாமல் எல்லாரும் மனம் மாற வேண்டும் என விரும்புகிறார். 2 பேதுரு 3:9 நாம் வாசிக்கின்றோம். இந்த உலகில் நன்மையும் தீமையும் ஒன்றாக வளர்கின்றன. குடும்பங்கள், சமூகத்தில், இணைய உலகில் பெரிய பொய், வெறுப்பு, வன்முறை அதிகரிக்கின்றனர். பல நேரங்களில் என் கடவுள் உடனே தண்டிக்கவில்லை என்று நாம் கேட்கிறோம். இந்த நற்செய்தி கூறுவது இறைவன் பொறுமை பலவீனம் அல்ல, அது மனிதன் திரும்பி வருவதற்கான இரக்கத்தின் வாய்ப்பு. அகஸ்டினார் கூறுகிறார், ஒவ்வொரு புனிதரும் ஒரு காலத்தில் பாவிகளாக இருந்தவர். ஒவ்வொரு பாவிக்கும் புனிதருக்கும் எதிர்காலம் உண்டு. நம்மையே கேட்டுக்கொள்வோம், என் இதயத்தில் வளர்ந்து கொண்டிருக்கும் களைகள் எவை? அவற்றை இறைவனிடம் ஒப்படைத்து நல்ல கோதுமையாக வளர முயற்சிப்போம். ஜெபம். இரக்கமுள்ள ஆண்டவரே, எங்கள் இதயத்தில் இருக்கும் தீமைகளை அகற்றி நன்மையின் கனிகளை தரும் கோதுமையாக வளர செய்யும். உமது பொறுமையை போல எங்களையும் பிறரிடம் இரக்கத்தோடு நம்பிக்கையத்தோடு நடக்க அருள் தாரும். ஆமென்.